அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக மனநிலையில் ஏற்படும் பாதிப்பு, அதற்கான அறிகுறிகள் மற்றும் அவற்றை முழுமையாக நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அகத்திக்கீரையின் வகைகள், அதை பற்றிய பல்வேறு வகையான மருத்துவ பயன்களையும் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். தூய்மை செய்து எடுத்துக்கொண்ட அகத்தி இலை 20 கிராம், ஜீரகம் 5 கிராம், அரிசி களைந்த நீர் 100 மில்லி, கல் உப்பு தேவையான அளவிற்கு. ஒவ்வொரு பொருளையும் நாம் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். முதலில் அரிசியை களைந்து வடிகட்டிய நீர் 100 மில்லியை நாம் நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். நாம் இங்கு குறிப்பிட்டுள்ள அரிசி களைந்த நீர் என்பது பாரம்பரிய முறைப்படி இயற்கை உரத்தில் விளைவிக்கப்பட்டு அறுவடை செய்து எடுத்துக்கொண்ட நெல்லை குத்தி எடுத்துக்கொண்ட அரிசி. நவீன முறையில் எடுத்துக்கொண்ட அரிசியில் பல்வேறு ரசாயன தன்மை கலந்துள்ளதால் நேயர்கள் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசி களைந்த நீரை பயன்படுத்தினால் அதிசீக்கிரமாக மருந்தின் தன்மை இரட்டிப்பாக்கி வேலை செய்யும் என்பதால் நேயர்கள் அந்த வகை நீரை பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் சேர்த்த அரிசி களைந்த நீர் நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்றன. அதில் அகத்திக்கீரையை இட்டு கொதிக்க வைக்க வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் 5 கிராம் ஜீரகத்தை சேர்க்க வேண்டும். அகத்தி இலை, ஜீரகம் இவை நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்றன. இவற்றுடன் தேவையான அளவிற்கு கல் உப்பை சேர்த்து மீண்டும் ஒரு முறை கொதிக்க வைக்கவும். அத்தனை பொருட்களும் ஒவ்வொன்றாக சேர்த்து நாம் கொதிக்க வைத்த இந்த பொருட்கள் எல்லாம் மருத்துவ பொருளாக மாறி இப்பொழுது இந்த நீரில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் நிரம்பியுள்ளன. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ள. அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கடுமையான வயிற்று வலி, அஜீரணம் போன்ற நோய்களுக்கு கருஞ்சீரகத்தை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது பெண்களுக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். மாதவிடாய் காலத்தில் தோன்றக்கூடிய கடுமையான வயிற்று வலிக்கான மருத்துவம். பொதுவாக பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படுகின்ற மாதவிடாய் காலத்தில் அதிகப்படியான உடல் உஷ்ணம் ஏற்படும். அந்த நேரத்தில் அதிக இரத்தப்போக்கும் ஏற்படும். இதனால் அவர்களுக்கு கடுமையான வயிற்று வலி, கை கால்களில் அசதித்தன்மை இவையெல்லாம் ஏற்படும். இந்த நோயை முற்றிலும் தணித்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்டது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் மிக சிறந்த கிருமி நாசினி. குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் தோன்றக்கூடிய வயிற்று வலியை படிப்படியாக தணிக்கும் என்பதால் நாம் கருஞ்சீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசுனை. இந்த மாதவிடாய் காலத்தில் ஏற்படுகின்ற கடுமையான உடல் உஷ்ணத்தை நாட்டு பசுனை தணிக்கும். மேலும் பொருட்களை நாம் நாட்டு பசுநெய்யில் வறுத்தெடுத்து பயன்படுத்தினால் பொருளின் மருத்துவத்தன்மை இரட்டிப்பாக்கும் என்பதால் நாம் நாட்டு பசுநெய்யும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்டது
மிளகு. மிளகு ஒரு கிருமி நாசினி. இரத்தத்தில் ஏற்படுகின்ற அழுக்குகள் இவற்றை நீக்கும் என்பதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பெரிய வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வைத்துள்ளோம். வெங்காயம் மிக சிறந்த குளிர்ச்சியான ஒரு பொருள். கடுமையான வயிற்று வலி, மாதவிடாய் காலத்தில் ஏற்படுகின்ற வயிற்று வலி, உடல் உஷ்ணம், கண் எரிச்சல் இவற்றை நீக்கும் என்பதால் வெங்காய துண்டுகளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கடுகு. கடுகு தாளிதம் செய்வதற்கும் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நன்மை தரும் என்பதால் கடுகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நசுக்கிய பூண்டு பற்கள். தேவையான அளவிற்கு பூண்டு பற்களை எடுத்து மேல் தோல் நீக்கிவிட்டு நன்றாக நசுக்கி எடுத்து வைத்துள்ளோம். பூண்டு ஒரு கிருமி நாசினி. இரத்த சுத்தி, வயிற்று வலி, இதய படபடப்பு, இதயத்தில் தோன்றக்கூடிய பல நோய்கள், கொழுப்பு இவற்றை கரைக்கும் என்பதால் பூண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். இறுதியாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் உப்பு. சுவை அறிவதற்கும் உப்பு நீர்ச்சத்து வெளியேறாமல் தடுப்பதற்கும் பயன்படும் என்பதால் உப்பையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கருஞ்சீரகம் 10 கிராம், மிளகு 2 கிராம், நசுக்கிய பூண்டு பற்கள் 3 கிராம், பெரிய வெங்காயம் 1 நறுக்கி எடுத்தது, உப்பு தேவையான அளவிற்கு, நாட்டு பசுனை தேவையான அளவிற்கு, கடுகு தேவையான அளவிற்கு. முதலில் நாம் கருஞ்சீரகத்தையும் மிளகையும் நன்றாக சேர்த்து அதனுடன் சிறிது உப்பும் சேர்த்து அரைத்து எடுக்க வேண்டும். இப்பொழுது மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு தோன்றக்கூடிய கடுமையான வயிற்று வலியை போக்குவதற்கான மருத்துவத்தை செய்ய போகின்றோம். முதலில் வாணலில் தேவையான அளவிற்கு நாட்டு பசுனை விட்டு காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ந்துவிட்ட நாட்டு பசுநெய்யில் சிறிது கடுகு சேர்த்து பொரிக்க வேண்டும். நன்றாக பொரிந்துவிட்ட கடுகில் நாம் துண்டுகளாக அரிந்து எடுக்கப்பட்ட வெங்காயத்தை சேர்க்கவும். இத்துடன் நாம் அரைத்தெடுத்த பொடி, அதாவது கருஞ்சீரகம் மிளகும் சேர்த்து அரைத்த பொடியை சிறிது சேர்த்து நன்றாக கிளற வேண்டும். இப்பொழுது இறுதியாக நாம் நசுக்கிய பூண்டு பற்களை சேர்த்து மீண்டும் ஒரு முறை நன்றாக வதக்கவும்.